வணக்கம். இந்த காமன் மணி அன்பான வணக்கங்கள். உலக மக்கள் அனைவருக்கும் காமன் மணி அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம்னாக்கா, இந்த டாஸ்மார்க் பற்றி ரொம்ப நாளாக பதிவு பண்ணணும்னு வச்சுருந்தேன் நான். அதை பற்றி இன்னைக்கு சொல்லலான்ட்டு இருக்கேன். மதுவிலக்குத்துறை அமைச்சருக்கு விக்னேஷ் அவருக்கு என்னோட பாராட்டுகள். இந்த டாஸ்மார்க்ல இருக்கிற ஊழலை ஒழிக்கிறதுக்காக நிறைய ஒர்க் பண்ணி, நிறைய ரிசர்ச் பண்ணி, அவரே சொல்றாரு கிட்டத்தட்ட புறையோடி போயிருக்குது, ஊழல் ஃபுல் அண்ட் ஃபுல் புறையோடி போயிருக்குன்னு சொல்லிட்டு. மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் லாஸ்ட் வீக் ஒரு பிரஸ் மீட் வச்சாருங்க. கிட்டத்தட்ட 100 கோடி, ஒரு மாசத்துக்கு 100 கோடி டாஸ்மார்க் வர கொள்முதல் பண்ற ஃபேக்டரியில இருந்து ஒரு பெட்டிக்கு 90 ரூபாய் விகிதமா ஒரு மாசத்துக்கு 100 கோடி கிட்ட டாஸ்மார்க்கோட அதிகாரிகளுக்கும் அங்க பழைய அரசியல் தலைவர்களுக்கும் போயிருக்குதுங்க அந்த அமௌண்ட். அதை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதை கண்டுபிடிச்சு அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இப்ப அந்த ஒரு 90 ரூபான்றத வந்துட்டு டாஸ்மார்க்கே டைரக்டா வர மாதிரி, அது தனிப்பட்ட முறையில் போயிருந்த அமௌண்ட்டை ஆல்மோஸ்ட் டாஸ்மார்க்கு தனிப்பட்ட முறையில் வருமானம் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அப்போ டாஸ்மார்க்கு ஒரு வருஷத்துக்கு 1200 கோடி கிட்ட டாஸ்மார்க்கு வருவாய் வருங்க. ஆக்சுவலா இதை பாத்தீங்கன்னா அதை அப்படியே கால்குலேட் பண்ணினாக்கா 5 வருஷத்துக்கு எவ்வளவு வருது நீங்களே யோசிச்சுக்கலாம். அந்த அமௌண்ட் தனிப்பட்ட முறையில் வேற ஒரு சில அதிகாரிகளுக்கும் ஒரு சில அரசியல் தலைவர்களுக்கும் போயிருக்குதுங்க. அதை ஸ்டாப் பண்ணியிருக்காரு. அது ஒரு மேஜரான பாராட்டு பண்ணலாங்க. அதுக்கு அது பிரஸ் மீட்ல என்ன சொல்றாருனாக்கா, எல்லாம் வந்திருக்காங்க. யாரு, புதிய தலைமுறை, தினத்தந்தி, எல்லா டிவியும் வந்திருக்குது. இவர் இங்க பிரஸ் மீட் கொடுக்கறாரு. ஆஸ் இட் இஸ் அதே சைமல்டேனியஸா பாத்தீங்கன்னாக்கா சன் டிவில இருந்து ஒரு ஃபிளாஷ் நியூஸ் வருது. அதுல என்ன போடுறாங்கன்னாக்கா, டாஸ்மார்க் வந்துட்டு 90 ரூபாய் ஏத்திருச்சு, ஒரு பெட்டிக்கு 90 ரூபாய் ஏத்திருச்சு, கொள்முதல் பண்ற ஃபேக்டரி டிஸ்லரிஸ் கிட்ட ஏத்திருச்சு, அதனால மது விலை ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு போடுறாங்க. ஏன்னா எத்திக்ஸ் இருந்து போடுறாங்களா இல்லையான்னு தெரியல நம்மளுக்கு. அதெல்லாம் கடவுள் தான் பாத்துக்கணும் அவங்களுக்குலாம். ஆனா அவரும் அக்செப்ட் பண்ணிக்கிறார். 10 ரூபாய் வாங்குறத இன்னைக்கு வந்துட்டு திரு டாஸ்மார்க் துறை அமைச்சர் விக்னேஷ் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஈவன் டாஸ்மார்க் ஊழியர்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதை வந்துட்டு கண்டிப்பா இந்த ஜூன் எண்டுக்குள்ளயோ இல்ல ஜூலைலயோ கண்டிப்பா அதையும் ஸ்டாப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. என்ன வைக்கிறாங்கன்னாக்கா, அவங்க லோடுக்கு இறங்குறதுக்கான வேணும், அதுக்கு நாங்க தான் கொடுக்குறோம், அதுக்கு கொடுக்குறோன்றாங்க. இல்லாட்டி ஒரு பாட்டில் 10 ரூபாய்க்குன்றாங்க. அந்த பாட்டில் கொண்டு போய் கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. போன ஆட்சியில பாத்தீங்கன்னாக்கா முதல்ல ஒரு அமைச்சர் இருந்தாரு, அவர் அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைன்னாரு. அப்படி ஒரு 10 ரூபாய் வாங்குறதே நடக்கலனாரு. அப்படி இன்னொரு அமைச்சர் வந்துட்டு, இல்ல இந்த காடுங்கள்ல எல்லாம் பாட்டில் போட்டுறாங்க, அதுக்காக அவங்க திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கன்னா 10 ரூபா கொடுத்துரும், அப்படி தேவையில்லாத இடத்துல பாட்டில் போடக்கூடாதுன்றதுக்காக கொண்டு வந்தாங்க. ஆனா ரெண்டுமே நடக்கல. எல்லா இடத்துலயும் 10 ரூபாய் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதை இந்த ஆட்சியில வந்தோடனே இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆமா 10 ரூபாய் வாங்குறோம், இது ஒரு சில சூழல் நடந்திருக்கு, ஒரு சில இதெல்லாம் இருக்கு, இதை நான் சரி செஞ்சு கண்டிப்பா பண்றேன்ட்டு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. அதை தாண்டி நேற்று விக்னேஷ் அவர் வந்துட்டு டாஸ்மார்க் ஃபேக்டரிங்களுக்கெல்லாம் போயிருக்கிறாரு. கொள்முதல் பண்ற ஃபேக்டரி எல்லாம் போயிட்டு என்ன முறைகேடு நடந்திருக்கான்னு பாக்குறாரு. அங்க இருக்கிற அதிகாரிகள் கூட கேட்கிறாரு, இந்த 10 ரூபான்ற நம்ம குறைக்கணும், அதுக்கான வழிவகையில நம்ம பண்ணணுங்கன்றாரு. அந்த நீங்க அங்கேருந்து லோடிங்ல நீங்களாம் காசு கேட்காதீங்க, அதை நாங்க கொடுத்துடுறோம், இனிமேல் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. முதல்வர் விஜய் அவர்கள் அது ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கிறாரு. ஒரு எம்ஆர்பியை தாண்டி ஒரு 10 ரூபாய் வாங்கக்கூடாதுன்னு சொன்னார் அன்னைக்கு. அதையும் பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா தினத்தந்தியில டிவில பார்த்தேன், இந்த வித்த மது பாட்டிலுக்கு திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு மிஷின், தானியங்கி மிஷின் வச்சிருக்காங்க. அது போட்டோன்னு 10 ரூபாய் கொடுத்துருன்னு சொல்றாங்க. அது எந்த அளவு நடைமுறைகளுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியலீங்க. பக்காவா மெயின்டைன் பண்ணா ஆகும். இல்லாட்டி யாருன்னா பாட்டில் போட்டு 10 ரூபாய் வள தேவையில்ல பிரச்சனை வருங்க. அஸ் அ காமன் மேனா என்னோட ஒரு சின்ன ஒரு ஐடியா பதிவு பண்ணணும்னு இருக்கேன். இப்போ நான் பெங்களூர்லாம் போயிருக்கேன், இல்ல இதுக்கு போயிருக்கேன், ஹைதராபாத்லாம் போயிருக்கேன். பெங்களூர்லாம் பாத்தீங்கன்னா டெட்ரா பேக்க கூட்டுறாங்க. அதாவது இருக்கிறதுலே கொஞ்சம் அதிகமா விற்பனையாவது கம்மியான விலையில இருக்காங்க. நார்மலான ஒரு கீழ்த்தட்டு மக்களோ நடுத்தர மக்களோ அவங்களாம் வாங்குறது ஒரு 140 ரூபான்றது 150 ரூபாய் விற்கிறாங்க. அதே போல 180 ரூபாய் இல்ல 200 ரூபாய் ரேஞ்சில் இருக்கிற மது பாட்டில்களுக்கு பதிலா டெட்ரா பேக்க கொடுத்தாக்கா, அதாவது ரீசைக்கிள் பண்ணிக்கணும், ஈகோ ஃப்ரெண்ட்லியா ரீசைக்கிள் டைப்ல டெட்ரா பேக்ல மது பாட்டில், இப்ப கவின்ஸ் மில்க்லாம் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு டெட்ரா பேக்ல கொடுத்தாக்கா உங்களுக்கு இந்த தேவையில்லாம பாட்டிலுங்க இது பண்ற தேவை, அந்த இதெல்லாம் திருப்பி கொண்டு வந்து கொடுக்கணும், அந்த ஒரு ப்ராசஸே இருக்காது. நீங்க ஆசிட்டிஸ் எம்ஆர்பி ரேட்ல அந்த டெட்ரா பேக்கு என்ன செலவாகுதோ அதை சேர்த்து வச்சு கூட எம்ஆர்பி வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த எம்ஆர்பி ரேட்டுக்கு கரெக்டா வாங்கணுமா, வந்து நேருக்கு போனோமான்ற மாதிரி இருக்கும் மது பிரியர்களுக்கெல்லாம். அதை கொண்டு வரணும்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை. சோசியல் மீடியாவில் பார்க்கும்போது ஒரு பத்திரிகையாளர் என்ன சொல்றாருனாக்கா, இதை வந்துட்டு இன்னைக்கும் இந்த டாஸ்மார்க் வந்துட்டு கடந்த ஆட்சியில இருந்தவங்க ஒரு சில பேர் தான் இன்னும் அதிகாரிகளை வச்சு கண்ட்ரோல் பண்றாங்கன்னு சொன்னார்.
சரி அது என்னதான்ட்டு நம்ம பார்க்கலாம். நான் சும்மா நெட்ல கூகுள் பண்ணி பார்த்தேன். டாஸ்மார்க்குக்கு என்னென்ன இதுல இருந்துலாம் வந்துட்டு ஃபேக்டரியில இருந்துலாம் மது வருதுன்றத பார்க்கலான்னு பார்த்தாங்க. அதில் பார்த்தாக்கா மிடாஸ் சசிகலா குரூப், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்என்ஜேன்றது ஜெயமுருகன் குரூப்ன்ட்டு மதுராந்தகத்தில், அப்புறம் அக்காட்ஸ். அதே போல் கூகுளில் கேட்டேன். அதுக்கப்புறம் காமனான இது பார்த்தீங்கன்னாக்கா ஃபேக்ட்ரி யார் யார் பார்த்தீங்கன்னாக்கா யூபி, விஜய் மலை, அது அவங்க யூபி, அதுக்கப்புறம் மோகன் டிஸ்லரிஸு, அப்புறம் கால்ஸ்ன்னு ஒரு இது, அதுக்கப்புறம் எம்ஜிஎம். இதுலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபாய்க்கு மேலே இருக்கிற சரக்குகளாம் தான் இது, மது பாட்டில்களாக தான் இவங்க வாங்குறாங்க. ரொம்ப லோக்கலாக கம்மி விலையில் இருக்கிற மது நிறைய போகிறதில்ல. இதெல்லாம் நான் சும்மா கூகுள் பண்ணி பார்த்ததில்ல, அதுவே சொல்லுது, கூகுளே சொல்லுது. இந்த விலை கம்மியான மது பாட்டிலுங்க, அதாவது எஸ்என்ஜேலையும் மிடாஸ்லையும் தான் நிறைய தயாரிக்கிறாங்க. ஏன்னா அதுதான் நிறைய போகுது. அதில் அந்த மாதிரி நிறைய பாட்டில் அவங்க தான் தயாரிக்கிறாங்க. ஏன்னாக்கா அதுவே சொல்லுது கூகுள், இட்ஸ் ஓப்பன் சீக்ரெட். ஆஸ் அ ரூலிங் பார்ட்டி அவங்களுக்கு தான் நிறைய ஃபேக்ட்ரியிலேருந்து வாங்கிப்பாங்க. டாஸ்மாக் மூலிமா வாங்குறது வந்துட்டு அவங்க கிட்ட தான் நிறைய கொழுது முழுதல் இருக்குன்னு கூகுள் ஜெமினிலே சொல்லுது. அதெல்லாம் வந்துட்டு நெறிப்படுத்தணும், முறைப்படுத்தி எல்லாருக்கும் ஈக்குவலாக பிரித்து கொடுக்குற மாதிரி கொடுக்கணும். ஏன் சொல்றேன்னாக்கா, அந்த மாதிரி கம்மியான ரேட்ல வரதெல்லாம் இப்போ எஃப்எஸ்ஐ ஒரு ஃபுட் ஐட்டம்னாக்கா எஃப்எஸ்எஸ்ஐ வந்துட்டு பார்த்துட்டு சொல்லிடுது ஒரு ஒரு சர்டிஃபிகேட் வச்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு 140 ரூபாயிலையோ இல்லை 180 ரூபாயில விற்கிற மது பாட்டில்களுக்குலாம் வந்துட்டு ஏன்னா பெஞ்ச் மார்க் இருக்கா, டெஸ்ட் இருக்குதா, இந்த அளவு தான் இருக்கணும், இந்த அளவு தான் இருக்கணும், அதோட ஆல்கஹால் ஸ்பிரிட் எந்த அளவு இருக்கணும், ஏதாவது ஒரு இது இருக்கான்னு எனக்கு தெரியலங்க. அப்படி இருந்தா சந்தோஷம்தான். அப்படியெல்லாம் யாருன்னா செக் பண்றாங்களான்னு தெரில. அதெல்லாம் சரிப்படுத்தணும்னு ஆசைப்படுறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா, இப்போ 4-5 பிராண்ட் இருக்கு, 4-5 பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜெட்டுன்னு ஒன்று விற்கிறாங்க, இல்லை அது பேர் என்னது எக்ஸ்பிரஸ்ன்னு ஒன்று விற்கிறாங்க. அப்புறம் என்னமோ பார்த்தேனே, நம்பர் 1 எக்ஸ்பிரஸ், ஜெட்டு, அடுத்தது கெடா மார்க்கு, அடுத்தது வீரன். பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல, இந்த பேர்ல வருதுங்க. ஆனா இது எல்லாமே வந்துட்டு எல்லாருக்கும் எல்லா டைம்லயும் கிடைக்கிற மாதிரி வரல பொழுது. அது என்னன்னாக்கா ஒரு மதுப்பிரியர் போய் கேட்கறாருனாக்கா இந்த பிராண்டுன்னு கேட்கறாரு, கிடையாது ஏதோ ஒரு பிராண்ட். உடனே அவர் என்ன சொல்றாரு, எல்லா மது அப்படி பழக்கி வச்சுட்டாங்க. போறது 140 ரூபா ஒன்று கொடுங்க, 180 ரூபா ஒன்று கொடுங்க. அது என்ன பிராண்டு, ஏது எந்த ஒரு கணக்கு வழக்கு ஒரு இதுவே கிடையாது. அது என்னமோ வாங்கிறது, என்னமோ அன்னைக்கு இது போதைக்கு குடிக்காம குடிச்சிட்டு போறாங்க. இதுதான் நடக்குது இந்திய டாஸ்மார்க் மதுப்பிரியல்களும் சரி. ஏன்னாக்கா நான் பெங்களூரை போயிருக்கேன், ஹைதராபாத் போயிருக்கேன். அங்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஒருத்தருக்கு ஏதோ நம்ம பிடிச்சது, இந்த பிராண்ட் பிடிச்சா அந்த பிராண்ட் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் அங்கே. அதுவும் இல்லாத 11 மணிக்கெலாம் கூட திறந்துடுறாங்க பெங்களூர்லாம். ஆனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ கூட்டம் கிடையாது. நம்ம ஊரில் தான் 12 மணிக்கு தந்ததில் அவ்வளோ கூட்டம் இருக்கும். நான் மதுப்பிரியலுக்கு ஒரு வேண்டுகோள் எடுக்கிறேன். மற்ற ஊர்லலாம் அவ்வளோ இல்லைங்க. தமிழ்நாட்டில் தான் ரொம்ப, அதாவது மிட்டாய்களில் மீக்கிற மாதிரி மீக்கிறவங்க எல்லாம். அதை நம்ம மாற்றி தாங்க ஆகணும். இதுதான் இந்த காமன் மேனோட அன்பான வேண்டும். இந்த பேரை கேட்டாலே அதிரும்ன்றது வந்துட்டு யாருக்கு அதிரும், அவங்களோட லிவருக்கு தான் அதிரும். குடிய கிடைக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கிடைக்கும். நன்றி, வணக்கம். பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிடிக்கலனாலும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிக்காதது வேற யாருக்குன்னா இந்த என்னோட டாபிக் பிடிச்சிருக்கலாம், அவங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா யூஸ் ஆயிருக்கலாம். அதனால ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.